பயிற்சி 3.9 y = x - 4 என்ற சமன்பாட்டிற்கு வரைபடம் வரைக. y = x - 4. xக்கு நம்மளா மதிப்பு போட்டுக்கிட்டோம். -3 -2 -1 0 1 2 3 இது என்ன மதிப்புனாலும் போட்டுக்கலாம். இப்போ yயோட மதிப்பு என்னது? x - 4. அதனால் என்ன பண்ணுறோம் அப்படின்னா xக்கு -3 -2 -1 0 1 2 3 -4 -4 இந்த -4 அப்படி போட்டுக்கிடுதோம். -3 -4 அப்போ என்ன கிடைக்கும்? -7 -2 -4 -6 -5 -4 +1 அப்போ -3 கிடைக்கும். +2 -4 -2 கிடைக்கும். +3 -4 -1 கிடைக்கும். நீங்கள் இதை கூட பார்த்துக்கலாம். -1 -2 -3 -4 -4 -5 -6 -7 இப்போ புள்ளிகள் எழுத போகிறோம். இந்த ரெண்டையும் சேர்த்து எழுதணும். புள்ளிகள் எழுதும்போது என்ன கிடைக்கும்? புள்ளிகள் -3, -7 -2, -6 -1, -5 0, -4 1, -3 2, -2 3, -1 இப்போ எழுதலாமா? இப்போ புள்ளிகளை குறிக்க போகிறோம். கவனிங்க. ஃபஸ்ட்டு புள்ளி என்னது? -3 -7 எந்த கால் பகுதியில் வரும்? மூன்றாவது கால் பகுதியில். படுத்திருக்கிறதுல -3 ஃபஸ்ட்டு பார்க்கணும். -7 இங்கே இருக்குது. -3, -7 இந்த புள்ளி. அடுத்த புள்ளி -2, -6 -2, 6 எங்கே இருக்குது? -2 இங்கே இருக்குது. -6 இங்கே இருக்குது. -2, -6 அடுத்த புள்ளி -1, -5 -1, -5 -1, அடுத்த புள்ளி 0, 4 நல்லா புரிஞ்சுக்கோங்க. 0, 4 அப்போ இது y அச்சு மேலே இருக்கும். 0, -4 அடுத்த புள்ளி 1, -3 1 இங்கே இருக்குது. -3 இருக்குது. 1, -3 அடுத்த புள்ளி 2, -2 2, -2 அடுத்த புள்ளி 3, -1 3, -1 நினச்சி விடலாமா? இந்த கோடு வந்து இந்த சைடு அந்த சைடும் போய்கிட்டே இருக்கும். அதனால் ஆரோ போட்டுக்கிட்டோம். இந்த கோட்டுக்கு பேர் என்னது? y = x - 4 y = x - 4. ஓகே, தேங்க்யூ.